உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்வதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான். சொத்து இல்லாமல் மரணித்தால், கல்வி இல்லாமல் மரணித்தால், உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை. ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால், காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால், என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அஷ்ஹது அன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் தாயே, ஜஸாக்கில்லாஹி கைரன். அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும். உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன். என் தாய்க்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் பெற்றவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். 40 வயதை அடைந்தவன், அவனிடத்திலே குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், செல்வம் இருக்கும், தொழில் இருக்கும், அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும், 40 வயதை நீ அடைந்து விட்டாலும், உன் குடும்பம், உன் மனைவி, உன்னுடைய தொழில், உன் செல்வம், உன் குழந்தைகள், இவையெல்லாம் உன்னை மிகைத்து விடக்கூடாது. உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில்